என்ன சொன்னாலும் சரி, எந்த கை சீட்டு தொட்டுச்சோ அந்த கையில சூடு போட்டா தானே அவனுக்கு புத்தி வரும். என்ன செஞ்சான்? ஐயோ, அவருக்கு முன்னாடி சிகரெட்டை பிடிக்காதீங்க, அவன் அதையே உத்து பாக்குறான்னு எத்தனை தடவை சொன்னேன். சீட்டாடுறதுக்கு எல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு போகாதீங்க, கெட்டு போயிடுவான்னு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா? இன்னைக்கு இவன் என்ன வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா? சிகரெட் பிடிச்சா சீட்டாடுனா. சின்ன வயசுல எல்லா கழுதைகளும் அப்படி தாண்டி இருக்கும், வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னால சரியா போகும். 5ல விளையாடுறது 50லயா விளைய போகுது? இப்படிதாங்க பல குடும்பங்கள்ல பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பல தப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பழகி போன பிள்ளைங்க பெரியவங்களானதும் அதே தப்புகளை செஞ்சு கெட்டு போறாங்க. கடைசியில பெத்தவங்க ஐயோ என் புள்ள கெட்டு போயிட்டானே, வீணா போயிட்டானே தலையில அடிச்சுக்கிறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஒரு பிள்ளைய நல்லவன் ஊரார் புகழ்ந்து பேசுறதுக்கும் கெட்டவன் திட்டுறதுக்கும் காரணம் பெத்தவங்களை தவிர மத்தவங்க இல்லைங்க. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடி? என் பிள்ளை என் கண்டிப்புலதான் இருக்கணும். அவன் திரும்பி நல்லவனாக வரைக்கும் நீங்களும் அவனை பத்தி நினைக்க கூடாது, அவனும் உங்களை பத்தி நினைக்க கூடாது. அவனை மறக்க சொல்றேன். இன்னைக்கு சூடு போட போனேன், நாளைக்கு நான் இல்லாத நேரத்துல அவன் கைய கால முடிச்சாலும் முடிச்சுடுவேன். ஆமாப்பா, எனக்கு பயமா இருக்கு, நான் அவன் கூடவே இருக்கேன். இனிமே இவன் விட்டு வைக்க மாட்டேன். வாடா போறேன். என்னங்க இவ்வளவு நேரமா நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு படிக்கிற பிள்ளைய கெடுத்து எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயோ கூட்டிட்டு போறேன். இனிமே அவன் என் கூட தான் இருப்பான். வாடா. இல்லைங்க, நான் விட மாட்டேன். விட மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்களேன். தலைக்கு போறான் பாரு. பாட்டி, என் பிள்ளை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. என்னம்மா? அம்மா, என்னாடி எங்க கொல்லுங்க, ஆனா இந்த வீட்டை விட்டு மாத்திரம் போகாதீங்க. அப்படின்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு 1000 வாங்கி கொடு. எனக்காக எங்க அப்பா இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு, எவ்வளவுதான் கடன் வாங்குவாரு. நீயே கஷ்டப்பட வேண்டியதுதான். வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்களேன். விட போறியா இல்லையா? போக விட மாட்டேன். நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஏண்டா மாமனார் வீட்டு காசுக்காக பொண்டாட்டிய போட்டு மாடு மாதிரி அடிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு கை கால் இல்ல, உழைச்சு சாப்பிட முடியாது, பொண்டாட்டிய வச்சு குழப்பம் நடத்த பாக்குறியா? சோதாப்பல. இந்த பொண்ணு அவ்வளவு கெஞ்சது கேட்க மாட்டேங்கிறியா? பேசாம பொண்ணை கூட்டிட்டு உள்ள போட. டேய், இது எங்க குடும்ப விஷயம், அதை கேட்க நீ யாரா? என் வீட்டுக்குள்ள வந்து என் மாப்பிள்ளை அடிக்கிறதுக்கு என்ன தைரியம் உனக்கு? அப்புறம் மகளை சேர்ந்து திட்டம் போட்டு என்ன அடிக்க அடியார கூட்டிட்டு வந்து இப்ப அவனையே அடிக்கிற மாதிரி நாடகம் ஆடுறீங்க. அவரோட அடியார் அப்பா தங்கச்சி படுற வேதனை தாங்க முடியாம மாப்பிள்ளைய கொஞ்சம் மிரட்டி வைக்கலான்னு நான் தான் பணத்தை கொடுத்து கூட்டேன்ப்பா. யாரப்பா நீ? நான் எத்தனையோ பேரை பூட்டா கழட்டி இருக்கிறேன், ஒரே அடியில என்ன கழட்டி விட்டாரு. இவர் இருக்கும்போது என்னையாப்பா பணத்தை கொடுத்து கூட்டியாத? வெக்கம் இல்ல உனக்கு? வெக்கப்பட்டு என்னப்பா பண்றது? நான் பெற்றிருக்கிறது பொண்ணாச்சே. அப்போ பெண்ணை பெத்துட்டா பெத்ததோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானபலம் உள்ளவனும் துணையா சிரித்து போயிடுவான். அந்த மாதிரி நான் என்னமையும் ஆயிடுச்சப்பா. பாப்பா, உடம்புல இவ்வளவு பலத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய ஒரு பிடி பிடிச்சு விட்டா எல்லாம் சரியா போகுது. ஆனா பைத்தியக்காரா, என் மாப்பிள்ளைய அடிச்சு அடக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஆயுள் பூராவும் என் பொண்ணு அவர்கிட்ட அடி வாங்கி சாகுமேப்பா. அதனாலதான் நான் எதையுமே கண்டுக்காம கை கட்டி இப்படி கூலி குறுகி போய் நிற்கிறேன். பெண்ணை பெற்றுட்டா தகப்பன் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாதா? கூலி கைகட்டி நிக்க வேண்டியதானா? என் நிலைமை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கேள்வி நீ கேட்கிற? ஓஹோ, உனக்கு பொண்ணே இல்லையா? இல்ல, அதான் இப்படி கேட்கிற. இப்ப முண்டாம தட்டிக்கிட்டு அடியாளுக்கு வந்திருக்கிறியே. ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தொழிலை விட்டுட்டு கையால் ஆகாம கடைக்கு கடை உட்கார்ந்துகிட்டு நீ கையேந்தி காது கேட்கிற? பயில்வான் பராங்குசம் இல்ல. ஆமா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க பெண்ணை நல்லபடியா வச்சுப்பேன். மாப்பிள்ள சுந்தரம், என்னப்பா வந்ததுல இருந்து ஒரே யோசனையில இருக்க? சிந்தனையை கலைச்சிட்டு சீட்டை கலைச்சு போடு. பஞ்சாபிக்குதான்
முகாம் இருக்கால 2 நாளைக்கு முன்ன தர்மாசிரியர் கூட்டி கொண்டு காமிச்சேன். பெற்றதோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானபலம் உள்ளவனும் பூனையா சிரித்து போயிடுவான். நீங்களே விளையாடுங்கப்பா, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா என் பொண்டாட்டி வாய் வயிறுமா இருந்தா நானும் வீட்டை விட்டு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து வந்துடுறேன். வேணாமத்து போகலாம். நான் வரமாட்டேன். வீட்டுக்கு வந்தா அம்மா அடிப்பாங்க. சரி நீங்க நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டீங்களா? வாங்க. முத்து எங்க உள்ள வரலீங்களா? வருவான். குழந்தை பிறந்தாச்சோ? என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. வாங்க வந்து பாருங்க. குழந்தை மோசம் பாருங்க. லட்சுமி கலையோடு எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு பாருங்க. பெற்றதோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானபலம் உள்ளவனும் பூனையா சிரித்து போயிடுவான். குழந்தைய தூக்கி கொஞ்சுவீங்கன்னு நினைச்சேன். கோவமா பாக்குறீங்களே ஏங்க? ஆண் குழந்தையா இருந்தா அதை தாண்டி செஞ்சிருப்பேன். இது பொம்பளை பிசாசு. அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, இடது கை பக்கம் பச்சையா மச்சம் இருக்குங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைன்னு பாட்டி சொல்லிச்சு. இது அதிர்ஷ்ட குழந்தை இல்லடி, யானையா இருக்கிற என்ன பூனையா ஆக்க போற பொம்பளை கழுதடி. நிகரில் நெஞ்ச நிமித்தி ஆகாயத்தை பார்த்தபடி ஆணவத்தோட நடக்கிற இந்த சுந்தரம் நாளைக்கு கூலி குறுகி பூமியை பார்த்து நடக்க போறான்னா அது காரணம் இந்த பொட்ட பிள்ளைதாண்டி. சுந்தரம், நீ நினைக்கிறது தப்புடா. நீ சுமார் கிளம்பி. அப்பனோட வாழ்க்கையை குப்பமேடாக்குறது பொண்ணுதாங்கிற உண்மையை இப்பதான் கண்ணால பார்த்து வரேன். ஏதோ ஒரு குடும்பத்துல அப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக பெண் குழந்தைங்க பிறக்கிற வீடெல்லாம் குப்பமேடா போயிடுன்னு சொன்னா எப்படிங்க? பெண் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத இந்த ஊர்ல நான் உங்களுக்கு காட்டுவேன். பெண் இல்லைங்கிற ஏக்கத்துல எத்தனையோ பேர் பையனை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அழகு பாக்குறாங்க. பெண் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வெள்ளிக்கிழமை அதுவுமா சூரியனோட சேர்ந்து பிறந்திருக்கிற இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை கோபுர உச்சியில கொண்டு போய் வச்சு நாம கொடி கட்டி வாழும்படியா செய்யல. அப்புறம் நீங்க பாருங்க, வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வீரத்தையும் புகழையும் சாக்கடையில் தள்ளி என்ன சந்தையில நிறுத்தி வைக்க போகுது. ஆண்டவன் புண்ணியத்துல அந்த நிலைமை உங்களுக்கு வராது. அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் ஏன் புள்ள நிறுத்திக்கிட்டு போனீங்களே அந்த பையனாதான் இருப்பான். 1000 தப்பு பண்ணாலும் அவன் ஆம்பளை சிங்க முடி. அவனால எனக்கு ஒரு நாள் தரக்கூடிய வராது. சொல்லாம ஒண்ணு வச்சிட்டு போயிட்டாரா? அப்பா, நீ அவன் சொந்த குழந்தைதான். இது உங்க அப்பாவுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் பழகி போன பழசு. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். 1 வாரத்துல பிறந்த குழந்தையா எனக்கு ஒண்ணு வேணும். எத்தனையோ அனாதை விடுதிகள்ல கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. கடைசியா இங்க வந்தேன். இதோ இங்க ஒரு குழந்தை இருக்கே. அம்மா, இந்த அனாதை விடுதிக்கு எவ்வளவு நன்கொடை வேணும்னாலும் தரேன். இந்த குழந்தைய கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்துங்கம்மா. நல்லதையா, இப்பதான் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லாம போயிட்டாரு. உங்க விலாசத்தை குறிச்சு வச்சுட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. நல்லதுமா. அம்மா, அம்மா, டாக்டர் வந்துட்டீங்களா? ஏன் இந்த குழந்தை? அப்புறமா சொல்றேன். லட்சுமி எப்படி இருக்க? லட்சுமி, லட்சுமி, நான் வந்திருக்கேன் பாரு. லட்சுமி, இன்னும் மயக்கம் தெரியலையா டாக்டர்? இல்ல டாக்டர், வர வழியில ஒரு பொண்ணு என் கார்ல மோதி மயக்கமாயிட்டா. கீழே ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். முதல்ல அவளை கவனிங்க. இப்பவே கவனிக்கிறேன். என்ன டாக்டர்? பிரெயின்ல அடிபட்டு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குணமாகறதுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகல. டாக்டர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இங்கேயே தங்கட்டும். நல்லது. டாக்டர், அம்மா மயக்கம் தெரிஞ்சு முடிச்சிட்டாங்க. என்ன குழந்தைங்க? பெண் குழந்தை. பக்கத்துல தான் இருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ. இப்ப சொல்லு. இத பாருங்க, இனி நான் பழைக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதே, உனக்கு ஒண்ணும் வராது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுப்பீங்களா? உனக்காக நான் எதையும் செய்ய தயார். சொல்லு. என் பொண்ணோட வாழ்வு கருதி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. லட்சுமி, என்ன அப்படி சொல்லிட்ட? என்ன உனக்கு தெரியாது? அந்த மாதிரி எண்ணத்துக்கே என்கிட்ட இடம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். லட்சுமி, இத பாருங்க, உங்க அன்புக்கும் ஆசைக்கும் பாத்திரமான என்ன இந்த பொண்ணு பிறந்துதான் சாகுடிச்சிட்டதுன்னு நினைச்சு அதை வெறுத்து ஒதுக்கிடாம கண்ணும் கருத்துமா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். செய்வீங்களா? லட்சுமி, உன்னுடைய இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையின் வேத வாக்கியமா நினைச்சு நிறைவேற்றுவேன். இது சத்தியம் லட்சுமி, சத்தியம். லட்சுமி, 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 லட்சுமி.